வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மர்மம் நிறைந்த ஒரு திகில் தொடரை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாந்தோப்பு மர்மம். காட்சி 1. கிராமத்து விளிம்பு. காலை அடர்த்தியான மூடுபனி. தூரத்தில் கோயில் மணி சத்தம் கேட்கிறது. 10 வயது சிறுவன் கதிர் கையில் ஒரு குச்சியுடன் ஆடுகளை விரட்டிக் கொண்டு வருகிறான். அவன் உற்சாகமாக பாடிக்கொண்டு வருகிறான். கதிர்: தனக்குத்தானே, சீக்கிரம் போங்கடா, இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்கு. கதிர் மாந்தோப்பின் உட்புறம் நுழைகிறான். மூடுபனி இன்னும் அடர்த்தியாகிறது. திடீரென ஆடுகள் மிரண்டு கத்துகின்றன. கதிர் ஆடுகளை அடக்கிவிட்டு இயற்கை உபாதை கழிக்க ஒரு பெரிய மாமரத்தின் பின்னால் செல்ல முற்படுகிறான். திடீரென ஒரு சத்தம். கசகசவென ஒரு சத்தம். கிளைகள் லேசாக அசைகின்றன. கதிர் மேலே பார்க்கிறான். கதிரின் கண்கள் விரிவடைகின்றன. காற்றில் ஆடும் 2 உடல்கள். ஆண் ஒருவன், பெண் ஒருத்தி. ஒரே கயிற்றில் தூக்கில் தொங்குகிறார்கள். அவர்களின் முகத்தில் இரத்தக் கரைகள். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவனது கையில் இருந்த குச்சி கீழே விழுகிறது. குரல் வராமல் அ அ. அடுத்த நொடி அவன் அலறி அடித்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி ஓடுகிறான். அவனது ஓட்டம் அந்த அமைதியான காலை பொழுதை சிதைக்கிறது. காட்சி 2. மாந்தோப்பு. காலை கிராமமே திரண்டுவிட்டது. தூரத்தில் போலீஸ் ஜீப் சத்தம். சப் இன்ஸ்பெக்டர் முத்துவேல் மற்றும் ஊர் தலைவர் நடராஜன் வருகிறார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. முத்துவேல்: யாரையும் உள்ள விடாதீங்க, தள்ளி நில்லுங்க. நடராஜன் உடல்களை பார்க்கிறார். அவரது முகத்தில் ஒருவித நிம்மதி. அவர் முத்துவேலிடம் மெதுவாக பேசுகிறார். நடராஜன்: முத்து, இது ஊர் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதோ ஒரு வெளிப்பயல் இந்த பொண்ணை கெடுத்து இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எழுதி முடிங்க. சீக்கிரம் உடலை இறக்குங்க. முத்துவேல்: தலைவரே, ஆனா உடம்புல காயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. நடராஜன்: அது மரத்துல மோதி வந்த காயம். நீ என்ன பார்க்கறியோ இல்லையோ, மேலதிகாரியை நான் பார்த்துப்பேன். உடனே போஸ்ட்மார்ட்டம்னு எல்லாம் அலையாதீங்க. முத்துவேல் தயங்குகிறான். ஆனால் தலைவரின் அதிகாரத்திற்கு பணிந்து தலைக்காவலர்களை உடல்களை உடனே அகற்றச் செல்கிறான். கதிர் கூட்டத்தில் ஓரமாய் நின்று இதை பார்க்கிறான். அவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த பெண்ணின் காலணிகள் மரத்திற்கு கீழே கிடக்கின்றன. ஆனால் அவள் காலில் செருப்பு இல்லை. எப்படி தூக்கில் தொங்கும்போது செருப்பு கீழே விழும்? காட்சி 3. கதிரின் வீடு. மாலை. வீட்டில் கதிர் சாப்பிடாமல் அமர்ந்திருக்கிறான். அவன் கண்கள் பயத்தில் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அவனது அம்மா அவனை சமாதானப்படுத்துகிறார். அம்மா: என்னப்பாச்சு? அந்த சத்தத்தை பார்த்ததிலிருந்து ஒரே பயமா இருக்கே. கதிர்: அம்மா, அவங்க செருப்பு தரையில இருந்ததுமா. ஆனா அவங்க மேல தொங்கிட்டு இருந்தாங்க. செருப்பு எப்படி கீழே விழுந்திருக்கும்? திடீரென கதவு தட்டப்படுகிறது. வெளியே போலீஸ் ஜீப். முத்துவேல் உள்ளே நுழைகிறான். முத்துவேல்: ஏய் சிறுவனே, நீ அங்க என்ன பார்த்த? தற்கொலைன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. நீ வாயைத் திறந்து வேற ஏதாவது உளறி வச்சிருக்காதே. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. முத்துவேல் மிரட்டி விட்டு செல்கிறான். கதிர் இப்போது அந்த மிரட்டலால் மௌனமாகிறான். ஆனால் அவனது மனதில் உறுதி பிறக்கிறது. அவன்தான் பார்த்த அந்த செருப்பு விஷயத்தை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போது தூரத்தில் ஜீப் விளக்கு வெளிச்சம் தெரிகிறது. டிஎஸ்பி ராகவன் அந்த ஊருக்குள் நுழைகிறார். கதிருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. காட்சி 4. காவல் நிலையம். காலை. காவல் நிலையம் பரபரப்பாக இருக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் முத்துவேல் அவசரமாக கோப்புகளை சரி செய்கிறான். அப்போது ஒரு ஜீப் வந்து நிற்கிறது. டிஎஸ்பி ராகவன் கம்பீரமாக இறங்குகிறார். முத்துவேல் பததற்றத்துடன் ஓடி வந்து சல்யூட் அடிக்கிறான். முத்துவேல்: வணக்கம் சார், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ராகவன்: இந்த ஏரியால 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு. அதான் பார்க்க வந்தேன். முத்துவேல்: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வெறும் காதல் பிரச்சனை தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ராகவன்: முடிஞ்சதை கிளறி பார்க்கிறது தான் என் வேலை முத்துவேல். அந்த பதிவுகளை எடுத்துட்டு வா. ராகவன் முத்துவேலின் கண்கள் அலைப்பாய்வதை உற்று நோக்குகிறார். முத்துவேல் அந்த தற்கொலை அறிக்கையை காட்டுகிறான். ராகவன் அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அங்கிருந்த புகைப்படங்களை எடுக்கிறார். காட்சி 5. கதிரின் வீடு. நண்பகல். கதிர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து வேப்பங்குச்சியால் கோடு போட்டுக் கொண்டிருக்கிறான். ராகவன் அவன் அருகில் வந்து அமர்கிறார். கதிர் ராகவனை பார்க்கிறான். அவன் கண்கள் பயத்தில் ஒளிர்கின்றன. ராகவன்: பயப்படாத தம்பி, நான் போலீஸ் தான். ஆனா முத்துவேல் மாதிரி இல்ல. நான் ராகவன். அந்த மாந்தோப்புல நீதானே முதல்ல பார்த்த? கதிர் மௌனமாக இருக்கிறான். ராகவன் தன் பையிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து அவனிடம் நீட்டுகிறார். ராகவன்: இந்த ஊர்ல எல்லாரும் அது தற்கொலைன்னு சொல்றாங்க. ஆனா உன் கண்ணு அப்படி சொல்லலையே. நீ என்ன பார்த்தியோ அதை சொன்னா மட்டும் போதும். உனக்கு துணையா நான் இருக்கேன். காட்சி 6. கதிரின் வீடு /ஃப்ளாஷ்பேக். கதிர் மெதுவாக தலையை உயர்த்துகிறான். அவனது குரல் கரகரப்பாகிறது. கதிர்: சார், தற்கொலை செஞ்சுக்கிறவங்க கையில செருப்பு இருக்குமா சார்? காத்துல ஆடிக்கிட்டு இருந்தவங்க காலையில செருப்பு இருந்திருக்கணும் இல்லையா? ராகவன்: அதை சொல்லு. கதிர்: அவங்க கால் தரையில படல. ஆனா அவங்க செருப்பு ரெண்டும் மரமடியில ஒழுங்கா ஜோடியா அடுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சார் முடியும்? தற்கொலை செஞ்சுக்கிறவங்க செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்து தூக்குல தொங்குவாங்களா? ராகவனின் முகம் மாறுகிறது. இப்போது அவருக்கு விஷயம் தெளிவாகிறது. இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை. கொலைகாரர்கள் அந்த ஜோடியை வலுக்கட்டாயமாக மரத்தில் ஏற்றும்போது கீழே செருப்பு விழுந்துவிட்டதால் அதை எடுத்து அடியில் அடுக்கி வைத்துள்ளனர். தன்னையே கேட்டுக்கொள்கிறார். அப்படியென்றால் கொலையாளிகள் மிகவும் நிதானமாக இருந்திருக்கிறார்கள். இதை ஏன் முத்துவேல் மறைக்கிறான்? ராகவன் கதிரின் தோளை தட்டுகிறார். அவனது கவனிப்புத் திறனை பாராட்டுகிறார். கதிர், நீ பார்த்த இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இத பத்தி யார்கிட்டையும் சொல்லாதே. நான் உன்னை பாதுகாப்பேன். காட்சி 7. மாந்தோப்பு, மாலை. அந்த பெரிய மாமரம் இப்போது தனிமையின் அடையாளமாக நிற்கிறது. டிஎஸ்பி ராகவன் ஒரு டார்ச் லைட்டுடன் மரத்தை உற்று பார்க்கிறார். கூடவே ஒரு தடயவியல் நிபுணர், ஃபோரென்சிக் எக்ஸ்பர்ட் இருக்கிறார். ராகவன்: இங்க பாருங்க, இந்த மரப்பட்டையில ஆழமான கீறல்கள் இருக்கு. இது நகத்தால் வந்ததல்ல, இரும்பு போன்ற கடினமான உலோகத்தால் ஏற்பட்டது. நிபுணர் அதை ஸ்கேன் செய்கிறார். சார், இது கிரேப்லிங் ஹுக், போட்டதற்கான அடையாளம். யாரோ ஒரு பலசாலி இந்த மரத்துல ஏறி 2 பேரையும் கயிறு போட்டு இழுத்து கட்டி தொங்க விட்டிருக்காங்க. இது சாதாரணமான தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை. ராகவன் மரத்தை சுற்றிலும் தேடுகிறார். தூரத்தில் ஒரு நிழல் அசைகிறது. ராகவன் உஷாராகிறார். கையில் துப்பாக்கியை எடுக்கிறார். ராகவன்: யாரது? வெளியே வா. காட்சி 8. அதிரடி தாக்குதல், மாலை. திடீரென இருட்டிலிருந்து ஒரு குண்டு பாய்கிறது. அது மரத்தில் பட்டு தெரிக்கிறது. ராகவன் கீழே குனிந்து தற்காத்துக் கொள்கிறார். மர்ம நபர் ஒருவன் முகமூடியுடன் மரத்தின் பின்னாலிருந்து குதிக்கிறான். இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். மர்ம நபர் ராகவனை தாக்குகிறான். ராகவன் சுதாரித்து அவனை சுவரில் மோதுகிறார். மர்ம நபர் ராகவனை தள்ளிவிட்டுவிட்டு இருட்டில் ஓடி மறைகிறான். ராகவன் அவனை துரத்துகிறார். ஆனால் அவன் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஏறி வேகமாக பறக்கிறான். ராகவன் அவனை நோக்கி ஒருமுறை சுடுகிறார். அவன் பிடிபடவில்லை. காட்சி 9. ஆதாரங்கள், இரவு. ராகவன் மூச்சிறைக்க திரும்பி வருகிறார். சண்டையிட்ட இடத்தில் ஒரு பொருள் கிடப்பதை காண்கிறார். அது ஒரு விலை உயர்ந்த கைக்கடிகாரம். அதன் கண்ணாடி உடைந்திருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் சின்னம் தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு விலை உயர்ந்த வாட்ச் இந்த கிராமத்துக்காரங்க கிட்ட இருக்க வாய்ப்பில்லை. இது அந்த பெரிய மனிதர்களோட சதி. அவர் வாட்சை தன் பையில் பத்திரப்படுத்துகிறார். அப்போது தடயவியல் நிபுணர் மரத்தின் வேர் பகுதியில் கிடந்த ஒரு சிறிய துண்டை கொடுக்கிறார். நிபுணர்:
சார், இது அந்த பொண்ணோட சுடிதாரோட ஒரு துண்டு. இதையும் பாருங்க, அந்த பொண்ணு போராடி இருக்கா. காட்சி 10. காவல் நிலையம். இரவு. ராகவன் காவல் நிலையத்திற்கு வருகிறார். முத்துவேல் பதற்றமாக ராகவனை பார்க்கிறான். ராகவன் கையில் இருக்கும் வாட்சை மேசையில் வைத்து முத்துவேலின் முகத்தை பார்க்கிறார். முத்துவேல், இந்த வாட்ச் யாருடையதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இவ்வளவு விலை உயர்ந்த வாட்ச் யார் கட்டுறது? முத்துவேலின் கைகள் நடுங்குகின்றன. அவன் பதில் சொல்லாமல் வாயை மூடிக்கொள்கிறான். நீ வாயை திறக்கலன்னா நான் விசாரணைய வேற மாதிரி கொண்டு போவேன். இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த முறை சட்டத்திற்கு முன்னாடி தப்ப முடியாது. ராகவன் தனது அதிகாரத்தை காட்டி முத்துவேலை மிரட்டுகிறார். முத்துவேல் பயத்தில் தலைவரின் பெயரை சொல்லத் தயங்குகிறான். ஆனால் அவனது மௌனமே பல உண்மைகளை ராகவனுக்குச் சொல்லிவிடுகிறது. காட்சி 11. கிராமத்துச் சந்துகள் / நகைக்கடை. பகல். ராகவன் ஊரின் பிரதான கடைத்தெருவில் உள்ள ஒரே பெரிய ஜுவல்லரி மற்றும் வாட்ச் கடைக்கு வருகிறார். கடிகாரத்தின் உடைந்த பாகத்தை காட்டுகிறார். இந்த மாடல் வாட்ச் இந்த ஊர்ல எத்தனை பேர்கிட்ட இருக்கு? கடைக்காரர்: சார், இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச். ஊர் தலைவர் நடராஜன் ஐயாவோட மகன் வினோத் மட்டும்தான் இதை போட்டு பார்த்திருக்கேன். போன வாரம் கூட என்கிட்ட சர்வீஸ்க்கு கொடுத்தான். ராகவன் கண்கள் மின்னுகின்றன. வினோத் மீது கொலை குற்றம் சுமத்த வலுவான ஆதாரம் கிடைத்துவிட்டது. காட்சி 12. கதிரின் வீடு. மாலை. சூரியன் மறையும் நேரம். கதிர் வீட்டின் பின்புறம் ஆடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறான். திடீரென அமைதி நிலவுகிறது. ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வீட்டின் மறைவில் வந்து நிற்கிறது. இருவர் கையில் கத்தியுடன் காரிலிருந்து இறங்கி கதிரை நோக்கி நடக்கிறார்கள். கதிர் தன் பின்னால் வரும் அடிச்சத்தத்தை கேட்டு திரும்புகிறான். அவர்களை பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது, கொலையாளிகள். அவன் பயத்தில் அப்படியே ஓடத் தொடங்குகிறான். அவன் சந்துகள் வழியாக காய்ந்த சருகுகள் நிறைந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைகிறான். கடத்தல்காரன்: 1. அந்த பையனை விடாதீங்க, கொன்னுடுங்க. கதிர் விழுந்து விழுந்து ஓடுகிறான். முட்கள் அவன் கால்களை கிழிக்கின்றன. அவன் ஒரு பழைய கிணற்றின் மறைவில் ஒளிந்து கொள்கிறான். மூச்சிரைக்க பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் பையில் இருந்த சிறிய கல்லை எடுத்து எறிய அது மரத்தில் மோதி சத்தம் கேட்கிறது. கடத்தல்காரர்கள் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடுகிறார்கள். காட்சி 13. காட்டுப்பகுதி. மாலை. ராகவன் தன் ஜீப்பில் விரைந்து கொண்டிருக்கிறார். கதிர் ஆபத்தில் இருப்பதை ஊகித்தது அவர் கதிரின் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். கதிர் இல்லாததையும் கதவு உடைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு தடயங்களை வைத்து அவன் காட்டிற்குள் சென்றதை உணர்கிறார். காட்டில் கதிர் சிக்கிக் கொண்டான். கடத்தல்காரர்களில் ஒருவன் அவனது சட்டையை பிடித்து தூக்குகிறான். கடத்தல்காரன்: அதிகாரிகிட்ட என்னென்னவோ கதை சொல்லியிருக்க, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. கத்தி கதிரின் கழுத்தை நெருங்குகிறது. அப்போது ஒரு பாயும் சத்தம். ராகவன் பாய்ந்து வந்து கடத்தல்காரனை உதைத்து தள்ளுகிறார். துப்பாக்கியை வானத்தை நோக்கிச் சுட்டு எச்சரிக்கிறார். ராகவன்: நில்லுங்க, டிஎஸ்பி ராகவன் பேசுறேன். கடத்தல்காரர்கள் ராகவனை தாக்க முயல்கிறார்கள். ராகவன் மிகுந்த சாமர்த்தியத்துடன் அவர்களை மல்யுத்தம் செய்து நிலைகுலையச் செய்கிறார். போலீஸ் ஜீப்பில் இருக்கும் வயர்லெஸை எடுத்து ஸ்டேஷனுக்கு உதவிக்கு அழைக்கிறார். ராகவன்: கதிர், பயப்படாத, நீ தவப்பிச்சிட்ட. இனி உன்னை யாரும் தொட முடியாது. ராகவன் கதிரை தன் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு புறப்படுகிறார். கதிர் இப்போது ராகவனின் தோளில் சாய்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் பயம் நீங்கி ஒரு விதமான தைரியம் வருகிறது. காட்சி 14. மாந்தோப்பு. நள்ளிரவு. மாந்தோப்பு இப்போது இருளில் மூழ்கியுள்ளது. மரத்தின் அருகே ராகவன் மற்றும் அவரது தனிப்படை மறைந்திருக்கிறார்கள். ஊர் தலைவர் நடராஜன் மற்றும் அவரது மகன் வினோத் ஒரு ஜோலி ஆட்களுடன் அங்கு வந்து சேர்கிறார்கள். அவர்கள் கையில் மண்ணெண்ணெய் கேன்கள் மற்றும் சில ஆயுதங்கள் இருக்கின்றன. நடராஜன்: இன்னமும் அந்த பையன் கதிர் போலீஸ் கிட்ட எதையோ சொல்லிட்டதா தகவல் வருது. அந்த தடயங்கள் எதையாவது போலீஸ் கண்டுபிடிச்சா நாம மாட்டிப்போம். இந்த இடத்த மொத்தமா எரிச்சிடுங்க. வினோத்: அப்பா, பயப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர்கள் மரம் அருகே சென்றதும் ராகவன் தனது குழுவுடன் டார்ச் விளக்குகளை ஒளிரச் செய்து அவர்களை சூழ்ந்து கொள்கிறார். ராகவன்: முடிஞ்சதா? இல்ல வினோத், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. காட்சி 15. உண்மைகள் வெளிப்படுதல். நடராஜன் அதிர்ந்து போகிறார். ராகவன் அவர்கள் முன்னால் கதிரின் அந்த செருப்பு ஆதாரத்தை வீசுகிறார்.
அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய முறைகேடுகளை தெரிஞ்சு வச்சிருந்தா. அந்த பையன் அவளுக்கு உதவியா இருந்தா. அவங்கள உயிரோட தூக்குல தொங்க விட பார்த்தீங்க. ஆனா அவங்கள மரத்துல ஏத்தும்போது நீங்க அவங்க காலணிகளை கழற்றி கீழே போட்டுட்டு அப்புறமா தூக்கு போட்டீங்க. அந்த செருப்பு மட்டும்தான் நீங்க போட்ட தற்கொலை நாடகத்தோட ஒரே ஓட்டை. நடராஜன்: இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ராகவன்: இருக்கு. அந்த வாட்ச் உடைஞ்சதை கடைக்காரர் பார்த்திட்டார். அப்புறம் உங்க மகன் அடிச்சப்ப மரத்துல படிஞ்ச அந்த இரும்பு கருவி அடையாளத்தை தடயவியல் ரிப்போர்ட் உறுதி செஞ்சிருச்சு. நீங்க தான் கொலைகாரங்க. காட்சி 16. முடிவு. நீதி. நடராஜன் ஆட்கள் ராகவனை தாக்க முயலுகிறார்கள். அதிரடி மோதல் நடக்கிறது. ராகவன் வினோத்தை மடக்கிப் பிடிக்கிறார். நடராஜன் தப்பிக்க முயல கதிர் முன்னால் வந்து நின்று அவர்களை சுட்டிக்காட்டுகிறான். காவலர்கள் அனைவரையும் விலங்கிடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அதிகாலையில் அந்த மாந்தோப்பு அமைதியாக இருக்கிறது. குற்றவாளிகள் ஜீப்பில் ஏற்றப்படுகிறார்கள். ராகவன் கதிரின் அருகே வருகிறார். மட்டும் அன்னைக்கு அந்த செருப்ப கவனிக்கலன்னா இந்த அநீதி மறைஞ்சே போயிருக்கும் கதிர். நீ ஒரு பெரிய துணிச்சல்காரன். கதிர்: உண்மைக்கு எப்போவோ ஒரு வழி இருக்குன்னு என் அப்பா சொல்லுவார் சார். அது இன்னைக்கு புரிஞ்சுது. ஜீப் கிளம்புகிறது. கதிர் மரத்தை பார்க்கிறான். மரத்தின் கிளைகள் இப்போது காற்றுக்கு இணங்க அமைதியாக அசைந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க பிரைட் தமிழ் டாக்ஸ் ராணுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.